நாட்கள் சென்று கொண்டிருக்க தன்னையே அறியாமல் கதிரின் மேல் முழுதாக காதல் கொள்ள ஆரம்பித்தாள். அவன் இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாத நிலைக்கு சென்றாள் அன்பரசி. பெரியவர்களின் பாசம் தன்னையே சுற்றி சுற்றி வந்து தன்னுடனே இருக்கும் கதிரின் செய்கை அனைத்தையும் ரசித்து சந்தோஷமாக வலம் வந்தாலும் மனதிற்குள் ஏதோ ஒரு பயம் சூழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். திடீரென்று கேட்ட இடி சத்தத்தில் கண் விழித்த கதிர் தன் அருகில் படுத்திருந்த அன்பரசியை காண அவளோ அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். வெளியே மழை பொழியும் ஓசை, விட்டில் பூச்சி, காதை பிளக்கும் இரைச்சல், இடியின் ஓசை, மின்னலின் வெளிச்சம் அனைத்தும் சேர்ந்து பயமுறுத்தவே போர்வையை இறுக பற்றி விழிகள் மூடிக்கொண்டு கால்களை குறுக்காக மடக்கி நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான். மழையோ விடாது பெய்ய இடியும் பெரும் ஓசையில் கண் விழித்த அன்பு நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்த கதிரை கண்டு வேகமாக எழுந்து அவன் அருகில் வந்தாள். விளக்கினை போட்ட அடுத்த நொடி அவளை வந்து அணைத்துக் கொண்டான். நீ எழுந்திருச்சிட்டி அம்பு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றவாறு அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை அழுத்த, ஒன்னும் இல்ல கதிர், நீயே இவ்வளவு பெரிய பையன், இதுக்கு போய் பயப்படலாமா? நான் பக்கத்துல தானே இருக்கேன் என்றவாறு அவன் முதுகை வருடி கொடுக்க விடாது ஒலிக்கும் அந்த இடி சத்தம் அவளுக்கே ஒரு பயத்தை உருவாக்கியது. கதிரின் பயத்தை உணர்ந்தவளோ கதிர் என்றவாறு தன்னிடம் இருந்து விளக்க முயல அவனோ விடாது இறுக அணைத்தான். அன்பு அன்பு புலம்பியவாறே இருக்க அவள் அது செவியிலோ அம்மா அம்மா அவனின் சொற்கள் விழுவது போன்றே கேட்டது. ஆறுதலாய் அணைத்தவாறு தன்னவனை படுக்கையில் வைக்க அவள் இடையை நொறுக்கும் அளவிற்கு சேர்த்து அணைத்து மத்தியில் முகத்தை அழுத்தி புதைத்தான். அவனின் இந்த அழுத்தமான அணைப்பில் இதுவரை குழந்தையாக தெரிந்தவன் இப்போது ஒரு ஆண்மகனாக தோன்ற அவனை விட்டு விலக வேண்டுமென நினைத்தாலும் காதல் கொண்ட மனமோ விலக முடியாமல் தவித்தது. தன்னை ஒரு தாயாக அவன் நினைப்பது போல் தோன்ற தன் மனமோ அவனின் தாரமாக மாற இயங்கிக் கொண்டிருந்தது. கடவுளே, ஏன் என்ன சோதிக்கிற? நான் என்ன பண்ணணும் இப்ப? கடவுளை மனதிற்குள் வேண்டினாலும் அவள் கைகளோ தன் நெஞ்சில் புதைந்திருந்த அவன் கேசத்தை வருடி கொடுத்தது. அவள் வேண்டியதின் பலனோ என்னவோ இடி சத்தம் மற்றும் நின்றிருக்க மழையோ விடாது பெய்ய ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றான் கதிர்வேல். அவன் மூச்சுக்காற்றின் வெப்பத்திலேயே தன்னவன் உறங்கியதை உணர்ந்த அன்பரசி மெல்ல தன்னிடம் இருந்து விலக்கி பெட்ஷீட்டை எடுத்து அவனுக்கு மூடிவிட்டாள். சிறு குழந்தை என தூங்கும் தன்னவனை ரசித்தவளோ அவன் கேசத்தை வருடியவாறு நெற்றியில் இதழ் பதிக்க மனதிற்குள் சொல்ல முடியாத பாரம் குடியேறுவதை போல் உணர்ந்தாள். எனக்கு பயமா இருக்கு கதிர், நீ என்னைக்கு இப்படியே என் கூடவே இருக்கணும் போல இருக்கு. ஆனா என்னைக்காவது உனக்கு எல்லாம் சரியாகி பழகிய நிலைமைக்கு வந்தா என்னை ஏத்துக்கிடுவியா? எனக்கு தெரியல, உன்னை விட்டு என்னால ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. உன் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் கதிர். உன் பக்கத்திலேயே இருக்கணும். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு நான் மட்டும்தான் எப்பவும் சொந்தமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் முகத்தை பார்த்து புலம்பியவாறே அவன் அருகில் தலை சாய்ந்தாள். மறுநாள் விடியல் காரில் அமர்ந்திருந்த தெய்வானை பாட்டிக்கு சூடான காஃபியை கொண்டு வந்து தர, அம்மாடி, கண்ணா நேத்து நைட்டு எதுவும் கத்துனானா இல்ல அழுதானா? அவனுக்கு இடிமின்னல் இந்த சத்தம் கேட்டாலே ரொம்ப பயப்படுவான் தா என்க. ஆமா பாட்டி, பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. இடி சத்தம் நின்னதுக்கு அப்புறம் தான் தூங்கினாங்க. நான் எழுந்து வரலான்னு தான் நினைச்சேன். உங்க தாத்தா தான் வேண்டாம், பேத்தி இருக்கால அவ பாத்துக்கிடுவான்னு சொல்லிட்டாருமா. சரி பாட்டி, அவள் எழுந்துச்சுவாரு, நான் போய் அவளுக்கு காஃபி போடுறேன் என்க. அவள் குரலில் ஏதோ சரியில்லை என்பது போல் உணர்ந்தாள். என்னாச்சுமா, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி என்றவள் மனமோ தனக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரமாக கிடைக்குமா என்ற கவலையில் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். தனக்கு பிடித்த தன்னவனின் அணைப்பே தன்னை ஏதோ செய்ய அந்த அணைப்பு மீண்டும் வேண்டுமென எண்ணினாள். அதன் பின் வந்த நாட்கள் அனைத்திலும் அவன் நெஞ்சிலே தஞ்சம் புக ஆரம்பித்தாள். முதல் நாள் கதிர் கூறிய அதே வார்த்தையை அவள் தினமும் கூற, சரி உனக்கு பயமா இருக்கா, நான் இருக்கேன், பயப்படாம தூங்கு என்றவாறு அவளுக்கு ஆறுதல் கூறி தன்னுடன் அவளை அணைத்துக் கொண்டான். யாருக்கு யார் துணை என்றே அந்த நொடி தெரியாமல் இருவரும் வாழ்ந்து வந்தனர். அன்பரசியோ தலையணையில் சாய்ந்து உறங்கினாலும் அவளை மெல்ல தூக்கி தன் மேல் கதிர் போட்டுக்கொள்ள அரை உறக்கத்திலும் அதை ரசித்து அவன் நெஞ்சில் முகம் புதைத்து வாழ்ந்து வந்தாள். நாட்கள் விரைந்தோடி செல்ல இவர்கள் திருமணம் முடிந்து 6 மாதங்களுக்கு மேல் கடந்திருந்தது.
அன்று தன் நெருங்கிய சொந்தத்தின் திருமண விழாவிற்கு அழைப்பு விடுத்திருக்கவே வீட்டில் இருந்த அனைவரும் ஒரு நாளுக்கு முன்னே கிளம்ப ஆரம்பித்தனர். அன்பரசி ஏனோ வர மறுக்க அவளுக்கு துணையாக கதிர்வேலையும் வேலைக்காரர்களையும் இருக்க வைத்து பெரியவர்கள் இருவர் மட்டும் கிளம்பினர். அன்பு, பத்திரமா இருந்துக்கோ, நாங்க 2 பேரும் 2 நாள்ல வந்துருவோமா, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்துரு, கதிரு சேட்டை பண்ணாம உன் பொண்டாட்டிய தொந்தரவு பண்ணாம இருக்கணும் என்ன என்று அறிவுரை கூறிவிட்டு கிளம்பி சென்றனர். அவர்கள் சென்றதும் தனக்கு வர ஆபத்தை அறியாமல் மதிய உணவை தயார் செய்த சமையலறைக்குள் நுழைந்தாள் அன்பரசி. மதிய உணவை சமைத்து முடித்தவள் கதிரை அழைத்து அவனுக்கு கொடுத்து தானும் முண்டு முடிக்க மாலை நெருங்கும் நேரம் பெரியவர்கள் சென்றதை அறிந்த மருதுபாண்டி வீட்டுக்குள் நுழைந்தான். ஐயா என்றவாறு வீட்டிற்குள் வர காலில் அமர்ந்திருந்த அன்பரசி அவனை கண்டதும் பயத்தோடு எழுந்து நிற்க அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான் மருதுபாண்டி. வேலைக்காரி கடைக்கு சென்றிருக்கவே இப்போது தான் மட்டுமே இருக்க, என்ன வேணும்? தாத்தா இல்ல, அவங்க நாளைக்கு தான் வருவாங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க என்றவாறு முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளுக்குள் பதட்டத்தோடு வெளியே கோபத்தோடும் கூறினாள். அப்படியா, அதுவும் ரொம்ப நல்லதாத்தான் போச்சு, நான் பார்க்க வந்ததே ஒன்னத்தான் என்றவாறு வில்லங்கத்தோடு ஏதோ கூற வர அதற்குள் அங்கே வந்த கதிர், அன்பு இதை வச்சு எப்படி விளையாடணும் என்றவாறு தன் கையில் சில அட்டைப்பெட்டிகளை தூக்கி கொண்டு வந்தான். என்னடா கதிரு, விளையாடுறையா? ஓ பொண்டாட்டி புது புது விளையாட்டெல்லாம் ரொம்ப சொல்லி கொடுத்துருக்கா போல கேட்க, ஆமா, அன்பு கூட தான் நான் தினமும் விளையாடுவேன், இவ எனக்கு எப்பவுமே ரொம்ப விளையாட்டு சொல்லி கொடுத்துருக்காளே, பாரா பொண்டாட்டிக்கு அர்த்தம் கூட தெரிஞ்சிருக்கு உனக்கு, அப்படிதானே? எத்தனை நாள்லதான் இவ உன் கூடவே விளையாடுவா, என் கூடவும் விளையாடுனா நல்லா இருக்கும்லடா விஷமத்தோடு கூறினாள். அவனை புருஷுக்கும் பார்வை பார்த்தவளோ கோபமாக, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, நான் என்ன பண்ணணும்னு என் புருஷனுக்கு எனக்கு சொல்லி தர நீங்க தேவையில்லை, கிளம்புங்க முதல்ல என்றவாறு திரும்பி செல்ல முயல அவள் கரம் பற்றி தடுத்த மருது தன் அருகில் இழுக்க முயன்றான். எத்தனை நாளுதான் இந்த பைத்தியக்காரன் கூட குப்பை கொட்டுவ, என் கூட வந்துரு, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிற கூறி முடிக்கும் முன்னே அவன் கன்னத்தை பதம் பார்த்தாள் அன்பரசி. சீ தூ, வெக்கமா இல்ல நாயே, அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட இப்படித்தான் பேசுவியா, முதல்ல வெளியே போடா கோபமாக கத்த. என்னடா உன் பொண்டாட்டி விளையாட கூப்பிட்ட ரொம்ப துள்றா கதிரை கண்டு கேட்டான் மருதபாண்டி. அவ ஏன் கூட தான் விளையாடுவா, நீ போ என்றவாறு அன்பு கோபத்தை பார்த்து அவனும் கோபம் கொண்டு மருதுவை தள்ளிவிட, ஓ அப்படியா, அப்ப உன் கூட எல்லா விளையாட்டும் விளையாடி இருக்காளா, அப்ப எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தர சொல்ல என அவன் கூறியதன் அர்த்தம் கதிருக்கு புரியவில்லை என்றாலும் அன்பரசிக்கு நன்றாகவே புரிந்தது. தூ, வெக்கங்கட்டவனே, நீ எல்லாம் என்ன மனுஷன்டா, வெளியே போட பொம்புட பொறுக்கி, ஒரு பொண்ணுக்கு புருஷன் சொல்லித்தர எந்த தகுதி உனக்கு இல்லடா. என்னடி சொல்ற, எனக்கு எந்த தகுதியும் இல்லையா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறண்டி என்றவாறு அடிபட்ட பாம்பாய் சீறிக்கொண்டு விருட்டென்று வெளியே செல்ல அப்படியே அழுகையோடு சோஃபாவில் அமர்ந்தாள் அன்பரசி. அவள் அழுகையை கண்ட கதிர், என்னாச்சு அன்பு, எதுக்கு அழுகுற, அவன் இனிமே வரமாட்டான், நீ அழாத என்றவாறு அவளுக்கு சமாதானம் கூற அவனை அணைத்து கொண்டு அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கரைந்தாள். அன்பு தனக்கு எப்போதும் செய்வது போல் அவள் தலையை கோதி விட்டவாறு தன் மடியில் சாய்த்து கொண்டான் கதிர்வேல். தன் தோட்டத்து வீட்டுக்கு வந்த மருதுபாண்டிக்கு பெரிய பத்தினி போல் அவள் பேசிய பேச்சும் தன்னை அறைந்ததும் ஞாபகம் வந்து கொண்டே இருக்க அங்கிருந்த பாட்டில் உள்ள அனைத்து கல்களையும் குடித்து முடித்தான். போதையில் தான் அடியாட்கள் அனைவரையும் வரவழைத்தவன் தன் மனதில் இருக்கும் திட்டத்தை கூற அவர்களும் அமைதியாக கேட்டனர். அவளோட கடைசி தூக்கம் இன்னைக்காத்தான் இருக்கணும், என்ன அரைஞ்சவ எப்படி இந்த உலகத்துல வாழ்றான்னு பார்க்கலாம் என கத்தியவாறு கட்டுக்கட்டுகளாக பணத்தை அள்ளித்தர சந்தோஷமாக அதை வாங்கியவர்கள் அவன் கூறிய வேலையை உடனே செய்ய ஆரம்பித்தனர். அதிகாலை நெருங்கும் வேளையில் சீக்கிரம் கண் விளைத்த அன்பு இன்னும் முழுதாக விடியாமல் இருக்கவே மெல்ல எழுந்து அமர்ந்தாள். மணியை பார்க்க 3 காட்ட திரும்பி தன்னவனை கண்டவளோ அவனது உறக்கம் கலையாதவாறு எழுந்து தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். திடீரென்று கொல்லைப்புறத்தில் ஏதோ ஓசை கேட்க காலில் இருந்து விண்டோ அருகே வந்து மெல்ல எட்டி பார்த்தாள். அப்போதுதான் யாரோ பின்வாசல் வழியாக உள்ளே நுழைவதை கண்டாள். மனதிற்கு ஒருவித பயம் சூழ பெரியவர்கள் இல்லாத நேரம் இந்த நேரம் என்ன செய்வது என தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். வந்தவர்களோ படப்பின் அருகே சென்று மறைந்து காண்பதை கண்டாள். யார் அவர்கள், எதற்காக வந்தார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என தெரியாது பதட்டத்தில் காலில் ஓரத்தில் தங்கள் பாதுகாப்பிற்காக படுத்திருந்த
டிரைவரை மெல்ல சத்தமில்லாது எழுப்பினாள். என்னம்மா, என்னாச்சு என்றவாறு பதறி அடித்து எழ, ஐயோ அண்ணா கத்தாதீங்க, யாரோ கொல்லைப்புறத்துல ஒளிஞ்சிருக்காங்க, இருட்டுல யாருன்னு தெரியல, அவங்களால முன்னாடி வழியா வர முடியாது, மறுபடியும் உள்ள வந்தவங்க வெளியே போகணும்னா பின்வாசல் வழியா தான் போக முடியும், நீங்க முன்வாசல் வழியா போய் கொஞ்சம் பேரை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கண்ணா என்க. என்னம்மா இது, உங்களையும் தம்பியும் தனியா விட்டுட்டு போகவா? அதெல்லாம் முடியாது, எத்தனை பேர் ஆனாலும் நான் சமாளிக்கிறேம்மா. ஐயோ அண்ணா பிளீஸ் தயவு செய்து கூட்டிட்டு வாங்க, 4-5 பேர் இருக்காங்க, நான் அது வரைக்கும் உள்ளக்க வராம பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என்றவனோ இருவரையும் தனியே விட்டு செல்ல மனமே இல்லாமல் முன்புறமாக வெளியே சென்று ஆட்களை அழைக்கச் சென்றார். பதுங்கிக் கொண்டு சத்தமில்லாமல் வீட்டில் உள்நுழையும் வாசலை நெருங்க அதை கண்டவளோ பதறிக்கொண்டு கையில் ஒரு பூஜாடியை வைத்துக் கொண்டு உள்ளே நின்றாள். அன்பரசியின் நல்ல நேரமோ என்னமோ ஆள் நடமாட்டத்தை கண்டதும் தன் பசியை தீர்க்க வந்திருப்பதாக நினைத்து பசுக்கள் கத்த, அதை கேட்ட கன்று குட்டிகளும் கத்த ஆரம்பித்தது. யோ யாரையாது என்றவாறு பின்புற வீட்டிலிருந்து குரல் வரவே நுழைய ஆரம்பித்தவர்கள் இதற்கு மேல் இங்கே இருந்தால் ஆபத்து என்று தோன்ற வெளியேற முயன்றனர். அதற்குள் பின்கட்டில் இருந்து 4-5 பேர் சத்தம் கேட்டு வர அவர்களிடம் இருந்து தப்ப நினைத்த திருடர்கள் அங்கிருந்த படப்பை கொளுத்திவிட்டு அவர்களை திசை திருப்ப முயன்றனர். வீட்டில் உள்ளிருந்து இருட்டில் என்ன நடக்கிறது என தெரியாமல் கவனித்துக் கொண்டிருந்த அன்பரசி அவர்கள் அடுக்கி வைத்திருந்த படப்பை கொளுத்திய அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் செயல்பட ஆரம்பித்தாள். ஆசையாய் வளர்த்த எந்த ஒரு தீங்கு செய்யாத வாயற்ற ஜீவன்களை காப்பாற்ற நினைத்தவளோ வீட்டின் உள்ளிருந்து பின்புறம் செல்லும் கதவினை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். பின்கட்டின் வழியாக உள்ளே நுழைந்த அனைவரின் பார்வையும் பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயின் மீது இருக்க வந்த திருடர்கள் வெளியேறுவதை யாரும் அறியவில்லை. அனைவரும் தீயை அணைக்க போராட பசுக்களையும் அதன் கன்றுகளையும் வெளியேற்ற முயல புதிதாக அடக்கி வைத்திருந்த படப்போ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. டேய் தண்ணியை சீக்கிரம் ஊத்துடா, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா, இலை மாறி எல்லாரையும் கூட்டிட்டு வாடா என்று ஒவ்வொருத்தராக கத்த இவர்களின் கத்தலில் கண் விழித்த கதிர் தன் அருகில் அன்பு இல்லாததை கண்டு எழுந்து வெளியே வந்தான். பின்புறத்தில் பலரின் குரல் கேட்பதை கேட்டவனோ அங்கே செல்ல கொழுந்து விட்டு எரியும் தீயை கண்டவனோ அப்படியே அதிர்ச்சியில் நின்றான். இதற்கு மேல் தான் என்ன முயன்றாலும் படப்பின் பற்றிய தீயை அணைக்க முடியாது என்று தோன்ற அங்கிருந்த அனைவரும் தன்னுயிரை காக்க விலகினர். அன்பரசியோ பசுக்களை காப்பாற்ற போய் தொழுவுக்குள்ளிருந்து வெளியே வர முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். கொழுந்துவிட்டு எரியும் தீ, அதிலிருந்து வரும் அக்னி பிளம்புகள் அனைத்தையும் கண்ட கதிருக்கோ தலை சுற்றுவது போல் தோன்ற அப்படியே வாசற்படியில் அமர்ந்தான். கதிரை கண்ட டிரைவர் அவன் அருகில் வந்து தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவனுடன், தம்பி பாப்பா தீக்குள்ள மாட்டிக்கிச்சு, ஏதாவது பண்ணுங்க தம்பி. அவள் தற்போது இருக்கும் நிலையை மறந்து பதற்றத்தோடு கூற, அண்ணா இங்க என்னதான் நடக்குது என்றவாறு தலையில் 2 கைகளையும் வைத்து அழுத்து தேர்த்து தன் தலையையும் உலுக்கிக் கொண்டு கேட்டான். தம்பி அங்க பாருங்க அன்பு பாப்பாவ என்றவாறு அவன் முகத்தை நிமிர்த்தி தீயை காண வைக்க ஒரு நொடி புரியாமல் கண்டவனோ அடுத்த நொடி அவளை நோக்கி பாய்ந்தான். தானே வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க கதிர் தன்னை நோக்கி வருவதை கண்டவளோ, கதிர் வராத போ, மூச்சு விடக்கூட முடியாமல் துரத்தி கொண்டு கூறினாள். அவளை காப்பாற்றுவது மட்டுமே குறியாய் இருந்த கதிர் தீக்குள் புக அவன் செய்கையை கண்டு பதறியவளோ, வேண்டா கதிர், கதிர் வராத என கத்தியவாறே மயங்கி சரிய அதற்குள் அவளை வந்து தாங்கினான் கதிர்வேல். மெல்ல விழி திறந்த அன்பரசி என்ன நடந்தது என புரியாமல் எழ முயன்றாள். பாத்துமா மெல்ல என்றவாறு தெய்வானை பாட்டி அவள் எழுவதற்கு உதவி செய்தார். நடந்த அனைத்தும் நினைவு வர, பாட்டி கதிர் எங்க, அவருக்கு என்னாச்சு, அவர் எங்க பாட்டி? பதட்டத்தோடு தவித்து போய் கத்தினாள். அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா, உனக்கு தான் கொஞ்சம் காயம்பட்டிருக்கு, நீ முதல்ல படுமா, அவன் உங்க தாத்தா கூட காலில் தாம்மா இருக்கான் என்றதும் அடுத்த நொடி தன்னுயிரானவனை காண ஹாலுக்கு விரைந்தாள் அன்பரசி. ஹாலில் அமர்ந்திருந்த கதிரை கண்டவன் வேகமாய் அவள் அருகில் நெருங்கி கதிர் உனக்கு ஒண்ணு இல்லல, நீ நல்லாதானே இருக்க என்றவாறு தன்னவனை முழுதும் ஆராய்ந்து அவன் கண்ணம் கை அனைத்தையும் அழுகையோடு தடவி பார்த்தாள். ஐ எம் ஆல்ரைட் அன்பரசி என்றவாறு அவளை தன்னிடம் இருந்து யாரோ என்பது போல் அவளில் முகம் காணாமல் விலகிச் செல்ல அவனது செய்கையில் குழப்பத்தோடு நின்றாள் அன்பரசி. பாட்டி கதிருக்கு என்னாச்சு, நீங்க எப்ப வந்தீங்க, இங்க என்னதான் நடக்குது
குழம்பி போய் கத்தி கேட்க, அது வந்துமா என்றவர் அவள் மயங்கி சரிந்ததற்கு பின் நடந்ததை கூற, அதே நேரம் தன் அறைக்குள் நுழைந்த கதிரின் நினைவுகள் அதிகாலையில் நடந்ததை நினைத்தது. தம்பி, பாப்பாவை பாருங்க, தீக்குள்ள மாட்டிக்கிச்சு பாருங்க என்று டிரைவர் கூறவே திரும்பி பார்க்க யாரென்று தெரியாத ஒரு பெண் தீக்குள் போராடுவதை கண்டான். குண்டுவெடிப்பில் தன்னை பெற்றவர்கள் மற்றும் தங்கையின் உடல் தீப்பற்றி எரிய அவர்கள் துடித்த துடிப்பை காயங்களோடு கண்ட செயல் நினைவு வர அவளை காப்பாற்ற தீக்குள் விரைந்தான். தன்னை கண்டு அவள் வராதே கதிர் என கூறுவது கேட்க அதையும் மீறி அவள் அருகில் நெருங்க அதே நேரம் அவளோ மயங்கிச் சரிந்தாள். அவளை தூக்கி கொண்டு போராடி வெளியே வந்த கதிர் அவளை தரையில் கிடத்தி அவளின் கன்னம் தட்டி எழுப்ப அங்கிருந்தவர்களும் அம்மாடி, அன்பு, பாப்பா என அனைவரும் அவளை உலுக்கினர். ஆனால் அவளோ ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்க அவளை உற்று கவனித்தவனுக்கோ இதய துடிப்பின் ஓசை அதிகரித்தது. கைகளோ நடுங்க ஆரம்பித்தது. தம்பி, நான் போய் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் போன் பண்ணிட்டு வரேன், நீங்க பாப்பா தூக்கிட்டு வாங்க தம்பி என்ற டிரைவர் உள்ளே செல்ல அவனோ அப்படியே அவளின் முகத்தை கண்டவாறே இருந்தான். அருகில் இருந்தவர்கள் அவனை உழுக்கவே தன்னிலைக்கு வந்து பூக்குவியலாய் தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். தன் அறைக்குள் நுழைந்து படுக்கையில் அவளை படுக்க வைத்து நிமிர கதிரின் விழிகளில் இருந்தது அவர்களின் திருமண புகைப்படம். அதை கண்டு அதிர்ந்து போய் நின்றவனோ தனக்கு என்ன நடந்தது என தெரியாது குழம்பி போய் வெளியே காலில் வந்து அமர்ந்தான். அதே நேரம் டிரைவர் வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து கனகவேலுக்கு அழைத்து செய்தியை கூற அவர்களோ திருமண வீட்டிலிருந்து அப்போதே கிளம்ப ஆரம்பித்தனர். காலில் அமர்ந்திருந்த கதிரோ ஏதோ யோசனையில் இருக்க வேலையால் ஒருவர் மருத்துவரை அழைத்து வர வந்த மருத்துவர் அதிர்ச்சியில் மயங்கிய அன்பரசியை பரிசோதிக்க அருகில் வேலைக்காரி ஒருத்தி உதவியோடு இருந்தார். கதிரினை யாரும் தொந்தரவு செய்யாது விட பின்புறம் தீயணைப்பு வந்து தீயை அணைக்க அந்த வீடே பரபரப்போடு இகழ்ந்தது. பதறி அடித்துக் கொண்டு தன் பேரன் பேத்திகளை காண பெரியவர்கள் இருவரும் தவிப்போடு உள்ளே வர, ஐயா கதிரு, அன்பரசி என்றவாறு தெய்வானை பாட்டி கதறி அழைக்க அதன் பின்னே தன் யோசனையிலிருந்து கலைந்தான். தாத்தா, எனக்கு எப்போ அன்பரசி கூட கல்யாணம் நடந்தது? எனக்கு இத்தனை நாள் என்ன ஆச்சு? நான் எப்படி இருந்தேன், எங்க இருந்தேன்? அன்னைக்கு அந்த விபத்துல நான் மட்டும் எப்படி உயிர் பழச்சேன்? மனதில் இருந்த கேள்விகள் பெரியவர்களிடம் இருவரிடமும் வார்த்தையால் சிதற அவன் கேட்டதை உணர்ந்த இருவருமே அதிர்ந்தனர். ஐயா கதிரு, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டாப்பா? நீ நல்லா இருக்கீல? அப்படியே கருப்பா, எப்படியோ என் பேரனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டப்பா. உனக்கு அடுத்த வாரமே கெடா வெட்டி என் பேரன் கையால படைகள் சாத்துறேன்ப்பா. தேவான பாட்டி வேண்ட தன் பேரனின் அருகில் அமர்ந்த கனகவேல் தாத்தா அவனின் கைகளை பற்றி கொண்டு இந்த 2 வருடங்களாக அவன் இருந்த நிலை, ராஜரத்தினத்தை தாங்கள் சந்தித்தது, அன்பரசிக்கும் அவனுக்கும் இடையில் நடந்த திருமணம், அன்பு தன் பேரனையும் தங்களையும் கவனித்துக் கொண்ட விதம் அனைத்தையும் மெல்ல கூறினார். அவர் கூறியதை கேட்டவனோ கோபத்தோடு அனல் கக்கும் விழிகளோடு, உங்களால எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது கத்த அவனின் இந்த கேள்வியில் அந்த வீடே கதி கலங்கியது. அருகில் இருந்தவர்கள் தங்களின் திருமண புகைப்படத்தை கண்டவனோ அதனை எடுத்து தரையில் வீசிவிட்டு அப்படியே சோஃபாவில் அமர்ந்தான். இதுவரை நடந்த அனைத்தையும் தெய்வானை பாட்டி தன் பேத்தியிடம் கூற அதை கேட்டவளின் விழிகளோ அங்கே சில்லு சில்லாக அவர்களின் திருமண போட்டோ நொறுங்கி கிடந்தது பதிந்தது. அதை கண்டு தன் இதயமே நொறுங்கும் அளவுக்கு துடித்த அன்பரசி அழுதவாறே தன் அறைக்குள் வேகமாய் ஓடினாள். நன்றி.